வணக்கம். வாசுதேவன், சேர்மன், ஆத்மா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் ஃபிஜிபியூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், திருப்பூர். என்ன நடந்துட்டு இருக்கு? இது வரைக்கும் நிறைய பேருக்கு பேமெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறதுனால நிறைய பேருடைய கேள்வி என்னவா இருக்கும், எப்படி இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி யோசிப்பீங்க. இந்த சூழ்நிலை அசாதாரணமான ஒரு சூழ்நிலை. கோதை நாச்சியாரின் தூண்டுதலால் ஒரு சில வாடிக்கையாளர்கள் எல்லாரையும் கேதர் பண்ணி அழைச்சிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு இதை ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டாங்க. என்ன ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. அதாவது நிறைய பேருக்கு பேமெண்ட் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி பேமெண்ட் எல்லாத்துக்குமே செட்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். 11/7 வரைக்கும் ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டு இருக்கிறோம். 14ஆம் தேதி அந்த நில அபகரிப்பு, அதாவது நிலத்தை கிரயம் பண்ணிக்கிட்டு கோதை நாச்சியார் வழிகாட்டுதலில் அவங்க பினாமி கமலகோபி பணம் தர மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப தான் எல்லாமே மாறும். அவர்களுடைய நோக்கம் என்னை வாடிக்கையாளர்கிட்ட சிக்க வச்சுட்டு அவர்கள் அபகரித்த சொத்தை பற்றி நான் எதையுமே கண்டுக்காமல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணது கோதை நாச்சியார். அப்போ உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு சாதகமான சில வாடிக்கையாளர்களையும் சில பத்திரிகை நண்பர்களையும் அவங்க தொடர்பு கொண்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஒரு நல்லா போயிட்டு இருந்த ஒரு கம்பெனியை டோட்டலாக முடிச்சு கட்டினாங்க. காலப்போக்கில் நிறைய உண்மைகள் வாடிக்கையாளர்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், CWS ஸ்கேம். அந்த ஸ்கேமில் இவங்க தான் எல்லா பிளானும் பண்ணது, பணத்தை கொள்ளையடிச்சது எல்லாமே இவங்க தான். அதில் சரளா தேவி அப்படிங்கிற ஒரு லேடியை பலிக்கடா வாங்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து தலைமறைவாக சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு இவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கேமில் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், வாடிக்கையாளர்களுக்கு பணம் வந்தே ஆகணும், கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் நான் ஸ்ட்ராங்காக நின்றுட்டேன். அப்போ என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்போது வாடிக்கையாளர்கள் எவ்வளோ பணம் தர வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் எல்லாத்தையும் இப்போ எல்லாமே டேட்டாஸ் எல்லாம் எடுத்துட்டோம். பணம் கட்டி மிஷின் வராதவங்க ஒரு 88 பேர் இருக்காங்க. டோட்டலாக 1,23,00,000 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம தர வேண்டியது இருக்குது. இயந்திரத்தை கொடுத்து செக் வாங்கி செக் ரிட்டர்ன் ஆகிருக்கு, பேமெண்ட் வரல அப்படிங்கிறவங்க ஒரு 28 லட்சம் ரூபாய் அந்த அளவுக்கு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க. இன்னும் ஒரு சிலர் அப்படிங்கிறதெல்லாம் சார் எங்களுக்கு உங்கள் மீதோ உங்கள் நிறுவனத்தின் மீதோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு தர வேண்டிய தொகையை கொடுங்க அப்படின்னு இருக்கிறது ஒரு 20 to 25 லட்சம் ரூபாய். இவ்வளோ தான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு. இதுக்கு நடுவில் அப்படிங்கிறது இந்த குரூப்பை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயந்திரத்தை வச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாரையுமே கேதரிங் பண்ணி நீ கொண்டா நீ லிஸ்ட்டு கொடு அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாமே ஒருங்கிணைத்து ஒரு கம்ப்ளைண்ட் ஆச்சு. இப்போ நாளடைவில் நிறைய உண்மைகள் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களாம் தொழில் பண்ண தயாராகிட்டாங்க. அப்போ பிரச்சனைகளை நம்ம கையாளணும், பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் நம்ம அப்டேட் கொடுத்துட்டோம். அப்போ இந்த சூழ்நிலையில் கோதை நாச்சியாருடைய சதியால் நமது நிறுவனம் வீழ்த்தப்பட்டு எனக்கு நெருக்கடிகள் இருந்தாலும் வாடிக்கையாளர்கள் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு இதுவரைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், கோதை நாச்சியார் வாடிக்கையாளர்களை மட்டும் ஏமாற்றவில்லை, தன்னை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பில் இருந்து அவங்க கையாடல் செய்து இந்த நிறுவனத்தை ஏமாற்றி இருக்கிறார்கள். குறைஞ்சது அப்படிங்கிறது வரைக்கும் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்து, 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இன்னொரு சொத்து, இதையெல்லாம் தனது பினாமியான கமலகோபியோடு இணைந்து ஏமாற்றி கையெழுத்து வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுக்காம அவங்க சந்தோஷமாக இருப்பதற்கு உண்டான வேலையை அவங்க பார்த்துட்டாங்க. அப்போது 10ஆம் தேதி கிரயம் பண்ணும்போது அந்த கிரயத்துக்கு முன் கோதை நாச்சியார், கமலகோபி, நான் 3 பேரும் தான் உட்காந்து பேசுகிறோம். 5ஆம் தேதிக்குள்ள
கோதை நாச்சியார் நான் கரையம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு சொல்கிறாங்க. இல்லைன்னா 10ஆம் தேதி நான் கரையம் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்கிறான். நான் சொல்கிறேன் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு தான் இந்த இடத்த விற்கிறேன், அதனால் இந்த பணம் வந்தால் தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் 3 பேர் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த கரையம் நடக்குது. ஆனால் கையெழுத்து போட்ட உடனே அவங்களுடைய சுயரூபத்தை அவங்க காட்டுறாங்க. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கிட்ட ஒன் வே தான், பணம் வந்து எங்கிட்ட வந்ததோடு சரி, திரும்ப நான் கொடுத்ததா சரித்திரம் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த பழக்கம் உண்டு. எனக்கு வந்து ஒரு பணத்தை நான் ஒன்ஸ் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டாலோ இல்லை எங்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னாலோ திரும்ப நான் வெளியே எடுக்க மாட்டேன். எனக்கு நிறைய வந்து பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் இருக்காங்க, அவங்க மூலத்தில் நிறைய நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் அவங்களே சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தொல்லையாக அமைந்தது இந்த ஸ்கேம் தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் அவங்க யார் தலையிலும் பழியை போட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனால் இந்த தடவை அப்படி அவங்க பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, நான் வாடிக்கையாளர்கள் பக்கம் நிற்கிறேன். ரெண்டாவது, அவங்க வந்து பொறுத்த வரைக்கும் சரியான சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. நிலை அபகரிப்பு, பண கையாடல், வாடிக்கையாளர்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட அப்படிங்கிறது வந்து பணத்தை வாங்கிட்டு ரிசிப்டே போடாமல் இயந்திரங்களை சப்ளை பண்ணி இவங்க நிறைய கையாடல் பண்ணக்கூடிய எவிடன்ஸ் நிறைய இருக்கு. ஆனாலும் நமது வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இயந்திரத்தை வச்சுட்டு இருக்கிறவங்க, சார் இந்த பிரச்சனைக்கும் நாங்கள் வந்து பொதுவாக இயந்திரத்தை வச்சுருக்கோம், நாங்கள் தொழில் பண்ணுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அதனால் எங்களுக்கு திரும்பவும் துணி கொடுங்க, நூல் கொடுங்க, நாங்கள் ஓட்டணும், நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், இந்த பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் பிரச்சனை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணாங்க. அதனால தான் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ரியாலிட்டி, அதாவது இந்த தொழிலை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன இருக்குது. அப்போ துணியை நீங்கள் நேரடியாக வாங்கிக்கலாம், உங்கள் சொந்த செலவில் எடுத்துகிட்டு போய்க்கலாம், உங்கள் சொந்த செலவில் திருப்பி அனுப்பலாம், உங்களால் விற்க முடியலைன்னா நம்ம நிறுவனத்தை கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கலாம். இந்த ஆப்ஷனை மட்டும் நம்ம இப்போ கிளியர் பண்ணியிருக்கோம். பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டு பிரித்திருக்கிற விஷயத்தில் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு, 45 ரூபாய்க்கு வாங்குற துணி இங்கேருந்து உங்கள் இடத்துக்கு வர்றதுக்கு அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு கிலோவுக்கு அப்படிங்கிறது ஒரு 2 to 3 ரூபா வரும். திரும்ப அங்கேருந்து நீங்கள் நூல் அனுப்புறதுக்கு ஒரு 3 ரூபா வரும். அப்போ 6 ரூபா, 45 ரூபா அப்படின்னு சொன்னால் ஒரு 51 ரூபா உங்களுக்கு அடக்கம் வரும். அப்போ 50 ரூபாய்க்கு முன்னாடி நம்ம அனுப்பிச்சிட்டு வந்து இப்போ 51 ரூபா அடக்கம் வரும். அப்போ 45 ரூபாய்க்கு துணி எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொடுத்தோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம சூழ்நிலையை சரி பண்ணுற வரைக்கும் அப்படிங்கிறது நம்ம மற்ற வாடிக்கையாளர்கள் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து இந்த ரிலீஃப் கொடுத்துருக்கோம். அதுபோலவே கோன் பைண்டிங், டியூப் பைண்டிங் அவங்களுக்கும் நம்ம வந்து சொல்லிட்டோம். 2/57 நூல் எடுத்து நீங்கள் ஓட்டலாம். ஒரு கோன் வந்து 33 ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கிறோம். அப்போ ஒரு கிலோவிற்கு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9.5 கோன்லேருந்து 10 கோன் வரைக்கும் வரும். அப்போ அவர்கள் எங்கே நூலை வாங்கணும், எப்படி கோன் வாங்கணும், எங்கே எம்டி கோன் வாங்கணும், எப்படி பேக் பண்ணணும், எப்படி ஓட்டணும், எங்கே ஆயில் வாங்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லிடுவோம். அப்போ அவங்க நேரடியாக கொள்முதல் செய்து கோனை தயாரித்து நமது நிறுவனத்திற்கு அவங்க விற்பனை செய்தால் அவர்களுக்கு நம்ம பணம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டேர்ம்ஸை வந்து மாற்றிருக்கோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கூலி கொடுத்தோம், இப்போ கூலி கிடையாது. ஒரு கோனோட விலை 33 ரூபா. அப்போ அவங்க வந்து அந்த நூலை வாங்கி ஓட்டி கொடுத்தால் என்ன ரேட்டுக்கு வந்து போகும். அதே மாதிரி இந்த ஃபிலமெண்ட் எடுத்து ஓட்டினாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கோன் வந்து 11 ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கிறோம். அப்போ அதெல்லாம் ஒரு கிலோவில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்மோஸ்ட் 15 கோன் வரும். இந்த மாதிரி வியாபாரத்தை நேரடியாக அவர்களே செய்யும் வகையில் திட்டங்களை மாற்றி கொடுத்து நம்ம வழி நடத்தலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ நான் அந்த தருணத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், தவறான வழிகாட்டுதலால் நிறைய பேர் அப்படிங்கிறது அந்த கேதரிங்கில் இருந்தாலும் நிறைய பேர் ஒரு சிலர் அப்படிங்கிறதுலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நாங்கள் மிஷின் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் ஒன்றும் இல்லை மிஷினை வச்சு நாங்கள் தொழில் பண்ணுறோம், எனக்கு அவங்க கூப்பிட்டாங்க நாங்கள் கொடுத்தோம், உடனே அவங்க வந்து பொறுத்தோம் என் பெரிய லிஸ்ட்டில் ஏற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவர்களுக்கு இயந்திரத்தை நம்ம அனுப்ப தயாராகிட்டோம். அதனால் தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான தொழிலை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தலை, இல்லாத ஒரு தொழிலை நான் சொல்லலை. நடந்த நடைமுறையில் ஒரு தனிநபரின் தவறால் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை
நீங்களும் சந்தித்திருக்கிறீர்கள், நானும் சந்தித்திருக்கிறேன். அப்போ அந்த வீழ்ச்சியிலிருந்து அந்த ஒரு சேலஞ்சை நம்ம முதல் ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் இணைந்து சிறப்பாக தொழில் செய்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன். ஏன்னா எல்லாரும் ஒரு இது மாதிரி அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னா மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க, தலைமறைவாயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. இது எதையுமே நான் செய்யலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், என்கிட்ட எந்த பயமும் இல்லை, உண்மையாக இருக்கும். எந்த பணத்தையும் வச்சுக்கிட்டு கஸ்டமருக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லலை. என்ன நடந்தது என்ற விஷயங்களை வாடிக்கையாளர்னு சொல்கிறேன். எவ்வளோ வாடிக்கையாளர் கொடுக்கணுங்கிற விஷயத்த சொல்கிறேன். அந்த பணத்தை எப்படி கோதை நாச்சியார் ஏமாத்தினாங்கன்றது சொல்கிறேன். நிலம் எதற்காக வாங்கப்பட்டது, யாரிடம் வாங்கப்பட்டது, அந்த நிலத்தை விற்றால் இன்னைக்கு என்ன சந்தை மதிப்பு இருக்கிறதுன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ரெடியார் சத்திரத்தில் இன்னைக்கு ஏக்கரா 30 லட்ச ரூபா போயிட்டு இருக்குது. ஒரு இடம் 8 ஏக்கரா 72 சென்ட், இன்னொரு இடம் பொறுத்திருக்கும் 4 ஏக்கர் 3 ஏக்கரா 92 சென்ட். அப்போ கணக்கு போட்டுக்கணும், இத்தனை கோடி ரூபாய் நம்ம நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அது நல்லபடியாக நடந்திருந்ததுன்னா இன்னைக்கு அதை விற்பனை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்காது. அப்போ அதை நம்ம விற்று இவர்களுக்கு கொடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அவர்களுடைய சுயநலத்திற்கு என்னை பலிக்கடாவாக்கி, இந்த நிறுவனத்தை பலிக்கடாவாக்கி, வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் வழியை கொடுத்து இவங்க கிரயத்தை ஏமாற்றி வாங்கிக்கிட்டு இது என்னோடது, நான் பொறுத்த வரைக்கும் சம்பாதிச்சது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிறுவனத்தின் நிகர லாபம் ஒரு வருஷம் போச்சு அப்படின்னு சொன்னாலே 7%, 5%, 7% கிடைக்கிறது பெரிய விஷயம். ஏன்னு கேட்டால், ஒரு இயந்திரம் 75,000 ரூபாய்க்கு அப்படிங்கிறது நம்ம விற்பனை செய்யறோம் அப்படின்னு சொன்னால் அதில் 75,000 லாபம் இல்லை என்பதை கோதை நாச்சியார் மறந்துட்டாங்க. அந்த இயந்திரத்தினுடைய விலை, அந்த இயந்திரத்தை விற்பதற்கு நமக்கு ஆகக்கூடிய செலவு, ஓவர் ஹெட்ஸ் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் அதுக்கு நமக்கு வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸு, நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு, இதெல்லாம் கழிச்சது போக ஒரு இயந்திரத்திற்கு மீறி போச்சு அப்படின்னு சொன்னால் 10,000 மிச்சமாகுமா அப்படின்னு சொன்னாலே டவுட் தான். அந்த அளவிற்கு நம்ம பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களுக்கு சர்வீஸ் கொடுப்பதற்காக இலவச டெலிவரி, இலவச பிக்கப்பு, விலை குறைவு, மற்றவங்களை விட 5 ரூபா விலை ஜாஸ்தி, இப்படியெல்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கீமையும் ஒர்க் அவுட் பண்ண அவங்க டோட்டலாக எவ்வளோ மிஷினை விற்றுருப்போ அதில் என்ன லாபம் கிடைச்சுங்கிற கணக்கெல்லாம் பார்க்காம ஒரு 4.5 கோடி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து சுருட்டிட்டு போனது மட்டும் இல்லாமல் திரும்ப ஒரு 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தையும் தனது பினாமியான கமலகோபியுடன் இணைந்து கூட்டு சதி செய்து ஏமாற்றி கிரயம் வாங்கிக்கிட்டு பணம் கொடுக்காம வாடிக்கையாளர்களை விட்டுட்டு இப்போ அவங்க புத்திசாலி அப்படிங்கிற லெவலுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க புத்திசாலியாகவே இருக்கட்டும், அவர்களுடைய ஃப்ராடு தந்ததுக்கு நான் உடன்பட தயாரில்லை. என்னுடைய பேர் நம்பரை வேணால் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தனிப்பட்ட நபர் கடன் என்ன இருக்குது, எவ்வளவு நாட்களாக இருக்குது, எவ்வளோ நாளாக நான் டேக்ஸ் அசஸியாக இருக்கேன், எவ்வளவு நாளாக வியாபாரத்தை நான் நடத்திட்டு இருக்கிறேன், எந்த அளவிற்கு அப்படிங்கிறது பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தோடு ஒன்றி நான் செயல்பட்டு இருக்கிறேன். இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் பேன் நம்பர் நான் கொடுக்குறேன். என்ன காரணம்னா, நீங்கள் பேன் நம்பர் இருந்ததுன்னா சிபில் ரிப்போர்ட்டு ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிட முடியும். ஆனால் எந்த விதமான வியாபாரமும் இல்லாமல் இந்த மாதிரி மோசடி செய்து சம்பாதிப்பதையே முழு நேர தொழிலாக கொண்டிருந்த அவர்களுக்கு எனது கம்பெனியில் நான் வாய்ப்பளித்தது தான் நான் செய்த தவறு. அதற்காக நான் இது வரைக்கும் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, தரமில்லாத ஒரு நபரை எனது நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பில் அமர்த்தியதற்காக நான் வருத்தப்படுகிறேன். இன்னைக்கு நான் 1000 காரணம் சொன்னாலும் ஒரு தவறான நபரின் செயல்பாட்டால் இன்று ஒரு நிறுவனம் மட்டுமல்ல பல வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனது குடும்ப கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனது உற்றார் உறவினர்கள் அனைவருடைய கௌரவம் பாதிக்கும் வகையில் இந்த ஒரு பெண்மணியின் செயலால் நமது நிறுவனம் தலைகுனிந்து நிற்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து, அவர்களுக்கு சேர வேண்டிய தொகையை கொடுத்து ஒரு நற்பெயரை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால தான் தொடர்ந்து இதை பற்றி நான் வீடியோ போட்டுருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், தலைமறைவாயிட்டு அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓடி போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
10 நாள் தேடுவீங்க, 15 நாள் தேடுவீங்க, அதுக்கப்புறம் விட்டுருவீங்க அப்படிங்கிறது வந்து கோதை நாச்சியாருடைய கனவு. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. வாடிக்கையாளர்களால் தான் நான் வளர்ந்தேன், வளர்க்கப்பட்டேன். வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் எனக்கு கடவுள், தெய்வம். வாடிக்கையாளர்களுடைய ஒப்புதலோடும் ஒத்துழைப்போடும் தான் என்னுடைய வளர்ச்சி இருந்திருக்கிறது, என்னுடைய வியாபாரம் இருந்திருக்கிறது. அவர்களுக்கு துரோகம் இழைத்து வாழ எனக்கு விருப்பமில்லை. ஆனால் கோதை நாச்சியார் தான் அடிச்சுட்டு போன பணத்தை கொடுக்கவும் தயாரா இல்லை, ஏமாத்தின சொத்தை கொடுக்கவும் தயாரா இல்லை. அந்த களவாணி கமலகோபியோடு இணைந்து தொடர்ந்து இன்னமும் பணம் கொடுக்காம ஏமாத்துறதுக்கு எத்தனை வழி இருக்கு அப்படிங்கிறத அவங்க சிந்திக்கிறாங்க. நானும் அரசியல் பலம், பழக்க வழக்கம் இதெல்லாம் பயன்படுத்தி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினா அவன் சொல்கிற கதை உடனே அப்படிங்கிறது வந்து புதுருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்காக அமைச்சர்களுடைய உறவினர்கள் பாய்ந்து வராங்க. வந்து சார் நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் விட்டுருங்க, அவங்க 2 பேர் பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிட்டோம். ஸோ எங்கள் 2 பேருடைய பிரச்சனையாக்குறாங்க. இது எங்கள் 2 பேருடைய பிரச்சனை இல்லை, 200க்கும் மேற்பட்ட நபர்களின் வாழ்வாதார பிரச்சனை. இந்த தனி நபரின் பேராசையால் நடந்த விபரீதத்தால் ஒரு 34 ஆண்டு காலம் கௌரவமாக தொழில் செய்து கொண்டிருந்த எனக்கும் எனது நிறுவனத்திற்கும் எனது குடும்பத்திற்கும் மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி தலைக்குனிவை உருவாக்கிட்டு இன்னைக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லாமே அவர் தான், நான் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தப்பான வழிகாட்டுதல், ஒரு நபரை கூட அவர் என்னை சந்திக்க விடலை, எனது அலுவலர்கள் கூட என்னை வந்து ஃப்ரீயாக சந்திப்பதற்கு அவங்க அனுமதிக்கலை. அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவர்கள் சொன்ன முதலீடுகள் அவர்கள் சொன்ன இடத்தில் அவர்கள் சொன்ன வழியில் அவர்கள் சொன்ன அளவில் செய்யப்பட்டது அப்படிங்கிறதா உண்மை. சுருக்கமாக சொல்ல போனால் அவங்க தான் டோட்டலாக நிர்வாகத்தை பார்த்து அவங்க எங்கெங்கெல்லாம் கையை காட்டினாங்களோ அங்கெல்லாம் நம்ம முதலீடு செய்தோம், அவர்கள் என்ன டிசைட் பண்ணாங்களோ அதை தான் வாடிக்கையாளர் கொடுத்தோம். வாடிக்கையாளர்கள் சந்தித்து அவர்கள் வந்து முதல்ல நெகோஷியேட் பண்ணி அந்த செகண்ட் சப்மிஷன் வாங்கினது எல்லாமே அவங்க தான். இது வாடிக்கையாளர்களுக்கும் தெரியும் ஏன் ரோல் என்ன அப்படின்னு. அதனால் வந்து உங்கள் ஒத்துழைப்போடு தான் இந்த சேலஞ்சை நான் கடக்கணும் என்ற நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவன் பேர்லேயே அப்படிங்கிறது வந்து மோசடி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறப்போ இவன் எதுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறான் அப்படிங்கிற சிந்தனை இருக்கலாம். என்னுடைய வீடியோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் நான் சொல்கிறேன்னே ஒழிய, உங்களால் மோசடி அதாவது உங்கள் பணத்தை மோசடி செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு எப்பவுமே கிடையாது. அதனால் புரிஞ்சுக்குங்க, என்னுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் உங்களுக்காக தான் இருக்கும். கடந்த 3 மாதமாக அப்படிங்கிறது வந்து அவங்க எல்லாத்தையும் தூக்கி எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாலும் போராடி கணக்குகள் எல்லாம் எடுத்து வாடிக்கையாளர் ஃபோன் பண்ணி கேட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய கணக்கு வழக்கெல்லாம் வச்சு வெரிஃபை பண்ணி ஒரு ஃபுல் டீட்டெயில் நம்ம எடுத்துட்டோம். இதில் தான் வந்து பொறுத்த வரைக்கும் கோதை நாச்சியாரின் உண்மை முகம் வெளிச்சத்துக்கு வந்தது. அவர்கள் எவ்வளோங்க கையாடல் பண்ணியிருக்காங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் எடுக்க முடியுது. ஆனால் அவர்கள் வந்து இதை பற்றி எந்த வருத்தமும் படலை, இதை பற்றி அவர்களுக்கு கவலையும் இல்லை. வாடிக்கையாளர்கள் என்னானாலும் பரவாயில்ல, நமக்கு சொத்து தான் முக்கியம், இந்த சொத்தை அபகரித்ததோடு நம்ம இருந்துக்கணும், எந்த சூழ்நிலையும் இந்த சொத்தை கொடுக்கக்கூடாது, இந்த சொத்துக்காக நம்ம ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் அவங்க இருக்காங்க. ஆனால் இது உங்கள் பணத்தில் வாங்கப்பட்ட சொத்து, இது உங்களுக்கான சொத்து, இது உங்களுக்காக விற்கப்பட்ட சொத்து. இவர்கள் கூட்டு சதி செய்து ஏமாற்ற நினைத்தாலும் ஆண்டவன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தரமாட்டார். நிச்சயமாக அந்த சொத்து மீட்கப்படும். வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை முறையாக கொடுப்பேன். அதனால் நம்பிக்கையோடு இருங்க. உங்களோட ஒத்துழைப்போடு மட்டும்தான் இந்த விஷயத்தை நான் கடக்க முடியும். உங்களுடைய பங்களிப்பு என்ன விஷயம் அவங்கள பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அதை எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து எதிர்வரும் காலத்தில் வழக்கிற்கு உதவும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து இங்கே மட்டும் பண்ணலை, இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காங்க. அதை பற்றிய தகவல் இருக்குது, அதை நம்ம வந்து இங்கே பேச வேண்டாம்.
ஏன்னா அது வந்து சட்ட ரீதியாக நம்ம எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை. அதனால் கோதை நாச்சியாரால் நீங்கள் மட்டுமல்ல நமது நிறுவனமும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்றது தான் உண்மை. அதனால் உங்களுக்கான ஒரு பாதையை, உங்களுக்கான ஒரு தொழில் வாய்ப்பை நான் வந்து இப்போது உங்களுக்கு வழிகாட்டுறேன், அவ்வளோதான். உங்களுக்காக ஒரு சில ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதற்கு உண்டான வழிமுறைகளை நம்ம செய்யலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், உங்களை நம்பி தான் சார் நாங்கள் முதலீடு போட்டோம், எங்களுக்கு ஏதோ ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னு சில வாடிக்கையாளர்கள் நம்ம கேட்கும்போது நமக்கு வருத்தம் அளிக்கிறது. என்ன கேட்டால், ஒரு தவறான ஒரு நபரின் செயல்பாட்டால் ஒரு நிறுவனம் வீழ்த்தப்பட்டது மட்டுமல்லாமல் நம்பிக்கையோடு தொழில் தொடங்கிய சிலரின் கனவிலும் மண்ணள்ளி போட்டாங்க. அதனால் பாதித்தவர்களை நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் திரும்ப அவங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்து நல்ல பேர் எடுக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னாலும், இருப்பவர்களை பாதிக்காமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் எனக்கு இருக்குது. அதனால் தொழிலை கெடுக்கும் விதமாக எந்த விதமான செயலையும் செய்யாதீங்க. என்ன காரணம், உங்களுக்கு விருப்பமில்லை, உங்களுக்கு இந்த தொழில் செய்ய ஆர்வம் இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஆர்வத்தோடு செய்பவர்களை ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய கமெண்ட்டு மற்ற விஷயங்களை செய்யாதீங்க அப்படின்னு இந்த தருணத்தில் தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். உங்களுக்கான பாதையில் என்றும் பயணிப்பேன். நன்றி, வணக்கம்.